இப்ப வந்து ஜப்பான் சிக்கன் பண்ணலாம்னு இன்னைக்கு டிசைட் பண்ணிருக்கோம் நானும் இவளும். சரி நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றோம், எப்படி பண்ணுறோம்னு தெரியல, பாக்கலாம் வாங்க பாக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜப்பான் சிக்கன் செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு தேவையான பொருள்கள். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம் பாருங்க, சிக்கன் 1/2 கிலோ இருக்கு. அப்புறமா வந்து பால் வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கோம், ஒரு பவுல் ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு எடுத்திருக்கோம். அப்புறமா ஒரு 5 முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கார்லிக்கை கட் பண்ணி, ஒரு 5 கார்லிக் இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா ஒன்று தேவை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். அப்புறம் பட்டர் ஒரு 25 கிராம் பட்டர், 1/2 கிலோக்கு 25 கிராம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக போடணும், ஒரு டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தேவையான ஆயில் பொரிக்கிறதுக்கு, சிக்கன் பொரிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் லாஸ்ட்டில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல்லாக போட போகிறோம். நம்ம வந்து ஜப்பான் சிக்கன் செய்ய கிச்சன்ல வந்துட்டோம், 2 பேருமா சேர்ந்து இப்ப ஜப்பான் சிக்கன் செய்ய போறோம். இப்ப மிக்சிங் பண்ணோம் ஜப்பான் சிக்கனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் இருக்கு, அது பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் சிக்கன். ஸோ நம்ம அது போய் பண்ணிக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ சொன்னேன் இல்லையா மணி, அப்படியே வச்சிருக்கோம் வாஷ் பண்ணி. இப்ப அதில் போட்டுக்கலாமா ஜப்பான் சிக்கன். இன்னைக்கு சூப்பரா செய்யறோம், சூப்பரா சாப்பிடுறோம். சரி, இப்போ அந்த கார்ன்ஃபிளவர் கூட 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு அதுல போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன்ல கொஞ்சமா போடு, கொஞ்சமா, வெறும் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் போடு. ஒரு டேபிள் ஸ்பூன்ல ஒரு 1/4 இருந்து இன்னும் கொஞ்சமா போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம் அதே மெஷர்மெண்ட்க்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஓகே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வலிக்க கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஹேண்ட் கிளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது நாங்க எங்க வீடு வரைக்கும் தான் சாப்பிடுவோம், அதனால நாங்க ஹேண்ட் கிளவுஸ் போடல. சாரி, இதுல நாங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம், அது சொல்ல மறந்துட்டோம். நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தான். எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு நல்லா சூடாயிட்டோன்னா சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இதுல சிக்கன் பீசஸ்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு பொரிச்சிடுவோம். ஃப்ரை ஆயிட்டு இருக்கு சிக்கனு. நம்மளுக்கு கருப்பாக கூடாது, பார்த்து கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் ஹை ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்துக்கலாம், அதுல இருந்து தட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி மீதி எல்லாம் சிக்கனும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மேரினேஷன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்க வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆயில் சூடாயிட்டோன்னா திருப்பியும் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஒரு பேட்சா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாகும், கொஞ்சம் சூடாகும். வந்து ரொம்ப ஸ்லோ வச்சுட்டு பாத்திரம் சூடானோன்னா இப்போ நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் ஆட் பண்ணோம். ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் அதோட பச்சை வாடை போற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அது குக் ஆகட்டும், அந்த பச்சை வாடை எல்லாம் நமக்கு போய் வரும். வச்சிருக்க சிக்கன் அதுல போட்டுக்கலாம். நல்லா அந்த கார்லிக்கோட அந்த சில்லியோட நல்லா கொஞ்சம் அந்த பட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ற மாதிரி குக் ஆகட்டும் கொஞ்ச நேரம். அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால், ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிக்கிங்க. ஆமா, பச்சை பால் அப்படியே போட்டீங்கன்னா அது தெரிச்சிரும். பாலை காய்ச்சிட்டு போடுங்க.
இப்போ ஃபயர் வேணா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், மீடியம் கொண்டு வந்துக்கோங்க. அப்படியே சிக்கன் அதில் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மேரினேஷனுக்காக கிரேவிக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நம்ம போட்ட பால்லாம் சுண்டி நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டோம் நாங்க. சுண்டிச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச காஜு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் போடு. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பச்சை வடை, அந்த காஜுவோட பச்சை வடை பண்ணணும். லாஸ்டா ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சர் கொடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அவ்வளோதான். ஒரு மிக்சர் கொடுத்துட்டு நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி. உங்ககிட்ட கொஞ்சம் கொரியண்டர் இருந்தா மேல இருந்து தூவி விட்டுருங்க டிஷ் அவுட் பண்ணும் போது. அவ்வளோதான், ரெடி. இப்போ டிஷ் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபைனலா ஜப்பான் சிக்கன் ரெடி. டேஸ்ட் பார்த்து சொல்ல போறாங்க. 2 பேரும் டேஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு பார்ப்போம். கொஞ்சமா சாஃப்டா இருக்கா? நீங்க யம்மி, சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க சப்பாத்தி கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் சப்பாத்தி நான் இது 2 கூட சாப்பிட்டா, தந்தூரி ரொட்டி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா பிரெட் சைஸ்ல எது வேணாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா? நம்ம இட்லி கூட எல்லாம் செட் ஆகாது. இட்லி தோசை அதெல்லாம் செட் ஆகாது. சூப்பரா இருக்கு. ஜப்பான் சிக்கன் தான் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமா இருந்தா, ரொம்ப ஸ்பைசியா இல்லாம, எண்ணெய் இல்லாம, ஹெல்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு மில்க் நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா?